தமிழகத்தில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு இடம்பெறவிருக்கின்ற சட்டசபை தேர்தல் தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்கனவே கூட்டணி அமைத்திருக்கின்றன. இந்த கூட்டணியின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பழைய தலைவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்ட போதும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு இணங்கவில்லை. குறிப்பாக சசிகலா, தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரையே மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி வேண்டுகோள் விடுத்திருந்தது. எனினும் அவர்களை இணைத்துக் கொள்வதில் எடப்பாடிக்கு உடன்பாடு இருக்கவில்லை என்றாலும் கூட பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு உடன்பாடும் அவரிடம் இருந்தது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரே இரவில் தமது முடிவை மாற்றிக்கொண்ட சம்பவம் தற்போது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் இரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு விருந்தை வழங்கியிருக்கிறார். இதன்போது சைவ அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டன. பெரும்பாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். எனினும் அவரின் எதிரியாக கருதப்படும் செங்கோட்டையன் இதில் பங்கேற்கவில்லை. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் மீண்டும் பிளவு ஏற்பட்டுவிட்டது என்ற ஒரு காரணத்தை வெளிக்காட்டியிருந்தது. என்றாலும் கூட நேற்று சட்டசபையில் உரையாற்றிய செங்கோட்டையன் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு பின்னர் சிறப்பான ஆட்சியை கொண்டு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு தமது வணக்கத்தை தெரிவித்து தமது உரையை ஆரம்பித்திருந்தார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களை மாத்திரமல்ல முழு தமிழகத்தையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. ஒரே இரவில் எவ்வாறு செங்கோட்டையன் இவ்வாறு மாறினார் என்பது தற்போது கேள்விக்குறியா இருக்கிறது. என்றாலும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா நேற்று முன்தினம் இரவே செங்கோட்டையனுடன் தொலைபேசியில் பேசி இந்த விடயத்தை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு அமைய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்த முருகலை தீர்த்து கொண்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. எனினும் இதனை இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி செய்யவில்லை. பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படும் காஷ்மீர் பகுதியில் உள்ள ஹாஜி பீர் கணவாய் என்ற பிரதேசமே தற்போது இந்தியாவினால் குறிவிக்கப்படும் பிரதேசமாக மாறியிருக்கிறது. இதனை இந்திய பாதுகாப்பு நிபுணர்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போதைய சூழ்நிலையில் இந்தியா தாக்குதலை நடத்தி இந்த பிரதேசத்தை கைப்பற்ற முனையும் என்றும் பாதுகாப்பு வல்லுநர்கள் நம்புகின்றனர். 60 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியை கைப்பற்றிய இந்தியா பின்னர் தாஸ்கண்ட் என்ற ஒப்பந்த அடிப்படையில் பாகிஸ்தானிடமே அந்த இடத்தை மீள கையளித்தது. ஹாஜி பீர் கணவாய் ஜம்மு காஷ்மீரின் பீர் பாஞ்சல் மலைத்தொடர் அமைந்திருக்கிறது. இது ஜம்மு பிராந்தியத்தை ஸ்ரீநகரில் இருந்து பிரிக்கக்கூடிய பகுதியாகும். ஒருங்கிணைந்த ஜம்மு காஷ்மீரில் பிரதான வர்த்தக சாலையாகவும் இது செயற்படுகிறது. முன்னர் ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்த போது ஹாஜி பீர் கணவாயும் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த கணவாய் வழியாகவே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவதாக இந்தியா குற்றம் சுமத்தி வந்தது. இதன் காரணமாக இது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுமாக இருந்தால் இந்தியா இந்த கணவாய் பகுதியை கைப்பற்ற முடியும் என்றும் அவ்வாறு கைப்பற்றினால் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறப்படும் ஏனைய பிரதேசங்களும் கேள்விக்குரியதாகும் என்றும் பாதுகாப்பு வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் இந்தியாவின் இந்த முனைப்பை பாகிஸ்தான் எவ்வாறு கையாளப் போகிறது என்பதை தற்போது சர்வதேசம் உற்று நோக்குகிறது.